ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி அவங்க வந்திருக்கோம்டா சுண்ணாகத்தில் இருக்க ஒரு தோட்டம் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். வயலும் வாழும் சீரிஸோட இது ஒரு 3வது வீடியோ. ஸோ இதுக்கு முதல் 2 வீடியோ போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். மறக்காமல் ஒருவேளை பார்க்கலன்னா கண்டிப்பாக அதே முறைக்கா பாருங்கள். ஒவ்வொரு பயிரோட பலன் என்ன, அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, அதில் இருந்து வருமானங்கள் எப்படி வருது, என்னத்துக்காக ஜூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது சுண்ணாகத்தில் இருக்க ஒரு பயிற்சிகை ஒரு வயல் நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். பின்னுக்கு இந்த இவ்வளோ பெருசாக இருக்கிறது சணலாம். ஸோ என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க, எப்படி எடுத்துக்கொள்கிறாங்கன்றத ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸோட பேர் வயலும் வாழ்வும் 2.0. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போ பச்சை பசையில் இருந்துச்சு. ஸோ என்ன கண்டு இதை பற்றி என்ன செய்யறாரு, அதை பற்றி கேட்போன்னு வந்தாங்க. எனக்கு இந்த பயிரை பற்றி இது என்னென்ன அறுவடை செய்யறது, அது என்னத்துக்காக யூஸ் பண்ணுறேன்னு மாதிரி சொன்னீங்களா? இது நாங்கள் ஒரு பயிர் நாட்டு போட்டு செய்யக்கா பின்ன சனம் கொண்ட விதைக்கிறார். இது சணல் சணல் சரி. சணல் இதான் சணல் ஆக்கணும். நீங்க சணல் ஆக்குறீங்க? சணல் ஆக்குறதுல 45 நாளில் செடியை வைக்கிறால பற்றி கவுட்டு. ஓகே, இது பசலையா மாற்றுறதுக்காக பசலையா மாற்றுறதுக்கு. ஓகே, இதான் அந்த நல்ல இதா இருக்குமா? ஓ, இதுக்கு என்ன இதுக்கு பிறகு போடலாம் இந்த பசலைக்கு பிறகு? ஒன்றும் போடுறதில்ல. இது பேராக நாங்கள் ஒரு மாதம் விட்டுரும் வெங்காயம் நடுறோம். இதுக்கு பிறகு வெங்காயம் இதுக்கு மேல் காஞ்சி இதானோன்னா பசலையாயிடும். அதுக்கு பிறகு வெங்காயம் நடு கணக்கு அந்த பசலை செலவாகாதோடைய இதுக்கு ஒன்றும் போட தேவை. அதான் மண்ணில் இருக்கிற கிருமி தன்மையான்னு போடும். ஓகே 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 ஓகே. முதல் பயிற்சி அந்த தரம் கொஞ்சம் கூடவாக கூடவே. ஓகே ஓகே. அதுக்காக தான் இவ்வளவு போட்டிருக்காங்க. இதுக்கு அவ்வளோ செலவாகும் இப்படி போடுறதுக்கு? கிலோ 450 கிலோ அப்படி வேறு கிலோ 450 ரூபா. 10 கிலோ ஆனும் ஒரு 1000. ஓகே, 10 கிலோ வேணும். 45 ரூபா தான் போட்டுருக்கோம். ஓகே, நைஸ். இது அந்த பயிருக்காக, அந்த பயிர் வளர்க்கறதுக்கு முதலுக்காக போடுறது பசலை பசலை. நல்லா இருக்கு. நான் பச்சை பசல் இருந்துச்சு, நம்ம ஏதோ ஒரு தாவரம் அதுல இருந்து ஏதோ எடுக்கலாம். வடிவா இருக்கேன் நான் வந்து பார்க்க. உங்களோட பேர் என்ன? கேரீஸ்வரர். இல்லைங்களா? கேரீஸ்வரர். கேரீஸ்வரர். எவ்வளவு காலமா செய்றீங்க இது? நாங்கள் ஒரு வருஷத்துல ஒரு போகம் தாங்க. ஒரு போகம் தாங்க. நீ விவசாயம் செய்யறது? 2 போகம். 2 போகம் செய்யறோம். ஒருக்கா செஞ்சு போட்டு விட்டா நல்ல இது விளைச்சல் வர மாட்டேன். ஓகே ஓகே, நைஸ். ரொம்ப வடிவா இருக்குண்ணா. நல்லா சணல் கயிறு தெரியும் தானே, அந்த கயிறு செய்யறது தான் சணல் கயிறு செய்யறது தான் இந்த இது. பட் இவங்க வந்து இதை பசலையா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நாங்கள் இதை வந்து பசலையா இந்தியாவில் யாழ்ப்பாண சைட் இது வந்து நாங்கள் இப்போ நிற்கிறது நான் சொல்லியிருப்பேன். சுண்ணாகத்தில் நிற்கிறோம். சுண்ணாகத்தில் இருக்க ஒரு தோட்டத்தில் நிற்கிறோம். இது சணல் பயிர் செய்க. சணல் வந்து கயிறு தெரியும், அந்த சணல் கயிறு. அந்த சணல் கயிறு வந்து கயிறாக்குற இலை வந்து இவங்க அதை பசலையாக்குறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு நம்ம முன்னுக்கு காட்டியிருப்பேன். அந்த ஆள் உயரத்துக்கு வந்தோடனே அதை அப்படியே வெட்டி அப்படியே பிரட்டி விடுறது, மண்ணுக்குள்ளேயே திருப்பி புதைச்சி விடுறது. புதைச்சோடனே அது ஒரு மாதம் அப்படி விட உக்கி பசலை ஆகணும். அதுக்கு பிறகு இவங்க வெங்காயம் போடுறாங்க. அப்படி ஒரு பசலையால் போடலாம். அப்படிதான் இந்த தோட்டம் செய்கிறாங்க. நான் பச்சை பசையில இருந்தோடனே ஏதோ ஒரு இதாக இருக்குமான்னு நினச்சேன். இதுதான் சணல்ன்றது எனக்கு இந்த இதுதான் தெரிஞ்சிச்சு. புதுசாக இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இது வந்து சணல். இதுக்கு முதல் எத்தனை பேருக்கு தெரியும் வந்தது, எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். இது சணல் வந்து நான் அது சணல் ஆக்கிடுவாங்க, அதை எடுத்து விற்கிறது அப்படின்னு நினைச்சேன். இது பசலையா மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களாம் இங்கே யாழ்ப்பாணத்தில். சுண்ணாகத்தில் இவங்க வந்து பசலையா மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த போட்டால் வந்து கணக்கா பசலை போடுறதுக்கான தேவை கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகத்தான் இதை யூஸ் பண்ணிக்கிருக்காங்களாம். இது வந்து பெரிய செலவில்லை. கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்குள்ள 1000 கண்டுகள் நடக்கூடிய ஒரு அளவு வந்துருமா. அதால பெரிய செலவு இல்லைன்றபடியா இதை பசலையா ஆக்கி இதை அப்படியே
வளர்த்து போட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுருவாங்களாம். அதாவது கிண்டி டிராக்டரை வச்சு கிண்டி திருப்பி விட்டு 1 மாசத்துக்கு பிறகு இந்த நிலத்துல வந்து வெங்காயம் போடுறாங்களாம். ஸோ அதுக்காக தான் இந்த சணல் பயிரை வந்து பயிரிடுறாங்க. இங்கே யாழ்ப்பாணத்துல பயிரிடுறாங்க. இதை நீங்க இன்றைக்கு தான் முதல் முதல் பார்த்துருக்கீங்க, இது இன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியும் என்றா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சணல் பயிர்ன்றது இப்போதான் உங்களுக்கு தெரியும் என்றால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இன்றைக்கு தான் உண்மையாவே தெரிஞ்சிருந்துச்சு. சணல்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், பயிர்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், பட் இப்படித்தான் இருக்கும். இதுதான் அந்த சணல் பயிர்ன்றது எனக்கு புதுசா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. அது இல்லாம அதை பசலைக்காக மட்டும் யூஸ் பண்றாங்கன்றதும் எனக்கு புதுசா இருந்துச்சு. ஸோ உண்மையாக நல்லா இருந்துச்சு. இதை மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களை பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இது மாதிரியான இன்னொரு வயலும் வாழ்வு 2.0 உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வயல் நிலத்தை பற்றி, இந்த சணலை பற்றி உங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு என்ன, மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி யாழ் பசங்க ஹோரர் ஹண்ட் என்ற ஒரு இன்னொரு சேனல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த சேனல் ஒன்று செய்கிறோம். அதில் ஃபுல்லாகவே த்ரில்லர் மற்றும் ஹோரர் கதைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும். த்ரில்லர் கதைகள், ஹோரர் கதைகள், உண்மையாக நடந்த ஹோரர் கதைகள் பிடிக்கும்னா மறக்காம சேனல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்துருங்க. அதில் அடிக்கடி உங்களுக்கான ஹோரர் கதைகள், த்ரில்லர் கதைகள் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு சப்போர்ட் தருவீங்க நம்புறேன். இந்த வீடியோவை இந்த சணல் வயல்ல இருந்து முடிக்கிறேன். இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.